என்னோட வீட்டுக்கு நான் ஒரு பையனா 2 பையனா அப்படிங்கிற எந்த முகவரியுமே எனக்கு தெரியாது. ஏன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். எதுக்காக வந்தேன், ஏன் வந்தேன் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியில வரும்போது என்னோட வயசு 7 வயசு. 7 வயசுல வீட்டை விட்டு வெளியில வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை நான் சந்திச்சேன். ட்ரெயின்ல டீ விற்பேன், என்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் செய்வேன். பிளாட்ஃபார்ம் வியாபாரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்வேன். அப்போ எனக்கு சுத்தமா படிக்கவே தெரியாது. படிக்கவே தெரியல, அப்புறம் எப்படி இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு காலகட்டத்தில் பிளாட்ஃபார்ம்ல புக்ஸ் எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த புக்ஸோட பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க. எனக்கு படிக்க தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி படிச்சு பழகின படிப்பு தான். இப்போ எனக்கு ஓரளவுக்கு படிக்க தெரியும். கொஞ்சம் பெருசாக எனக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் வர ஆரம்பிச்சது. குடும்பம் இருந்து கண்ணியமான முறையில வளர்க்குற பசங்களே இன்னைக்கு ஒழுக்கமா இருக்கிறது இல்ல. எனக்கு குடும்பமும் இல்ல, தாண்டா ராஜான்னு வாழ்ந்தேன். அப்ப எனக்கு கேட்கற கால் இல்ல, கெட்ட பழக்கம் நிறைய ஒட்டிக்கிச்சு. சம்பாதிக்க குடிக்க இதுதான் என்னோட வேலை. நிறைய சம்பாதிப்பேன், நல்லா குடிப்பேன். ஆனாலும் ஒரு சில நல்ல குணங்கள் எனக்கு இருக்கு. இல்லாதவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற மனப்பான்மை எனக்கு இருக்கு. ரயில்வே ஜங்ஷன்ல ஹேண்டிகேப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள ஒரு சில பேருக்கு நான் ஹெல்ப்புமே பண்ணுவேன். என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. என்ன நம்பி ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணா. அவளும் என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணு தான். அவளை நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சிருக்கவே இல்ல. சம்பாதிக்க குடிக்க அவளோட தேவைகள் எதையுமே நான் புரிஞ்சுக்கவே இல்ல. அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். அதுக்கப்புறம் அவ வயித்துல ஒரு குழந்தையுமே இருந்துச்சு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதோ எல்லாமே பண்ணினேன். அவளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவேன், அடிப்பேன். என்ன பண்ணாலும் என் காலையே சுத்தி வருவா. அவளோட அருமை அப்ப தெரியல, இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு நாள் அவளுக்கு பிரசவ வலி வந்துச்சு. அப்போ நான் வீட்டுல தான் இருக்கேன். அந்த வழியெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம நான் அவளை கண்டுக்காம கவனிக்காம வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். வெளியில அப்படின்னா என்னோட அன்றாட வேலைகளை பாக்குறதுக்கு. ஒரு மனுஷனா ஒருத்தரோட வலியை புரிஞ்சுக்காத அளவுக்கு ஒரு கல்நெஞ்சனா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைச்சா அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு பெண் குழந்தையுமே பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன தேடி வந்து சொன்னாங்க. அப்ப கூட ஃபுல் போதையில நான் சுத்திட்டு இருந்தேன். ஒரு கர்ப்பிணியா என்னோட மனைவிக்கு எந்த சாப்பாடு கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினேன். அந்த கஷ்டத்தோட வலி அவ பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறந்துட்டா. அவளுக்கு அந்த பிரசவத்தை தாங்கிக்க கூடிய சக்தி அந்த உடம்புல இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அவ இறந்து கிடக்கும் போதும் ஒரு சொட்டு கண்ணீர் என் கண்ணுல வரல. ஃபுல் போதையில சுத்திட்டு இருந்தேன். அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அசிங்கமா பேசுவாங்க. எல்லா சடங்குகளும் முடிச்சு அந்த பச்சை குழந்தைய என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு ஒரு மனுஷன் நான் கிடையாது. கொண்டு போய் ஹோம்ல விட்டுட்டு வந்து ஃபுல் போதையில இருந்தேன். அப்ப கூட என் மனசு ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துச்சு. அப்பப்ப கொஞ்சம் எல்லாத்துக்கும் நல்லது செய்வேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நல்ல குணமோ என்னமோ அந்த குழந்தையை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியல. அந்த போதையில கூட எனக்கு அந்த குழந்தை ஞாபகம் அறுத்திடுச்சு. போய் ஹோம்ல இருந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா பாசம் காமிச்சு வளர்க்க ஆரம்பிச்சேன். அந்த குழந்தை தான் என்னை வாழ்க்கையில நல்லாவே திருத்தினா அப்படின்னு சொல்லணும். குடிப்பழக்கத்தை இப்ப சுத்தமாவே விட்டுட்டேன். எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு எல்லாம் துரோகம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா இந்த குழந்தையை நல்ல முறையில வளர்க்கணும் அப்படின்னு தனி ஒரு ஆளா நல்ல கண்ணியமான முறையில என் குழந்தையை வளர்த்துட்டு இருக்கேன். என் குழந்தை பச்சை குழந்தையா இருக்கும் போது இருந்து அக்கம் பக்கம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட உதவியோட வளர்த்தி இப்போ அவளுக்கு 7 வயசாச்சு. அவள் நில்லுனா நான் நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். அவளுக்கு மட்டுமே நான் அடிமையா இருக்கேன். அப்படி முட்டை குடிச்ச நான் தான் சொல்றேன், தயவு செய்து யாருமே குடிக்காதீங்க. ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. போனதுக்கு அப்புறம் அருமை தெரிஞ்சாலும் அவங்க நம்ம கூட வரப்போறது இல்ல. இருக்கிற ஒரு இந்த சின்ன வாழ்க்கைய நல்ல முறையில மனுஷனா வாழ கத்துக்குங்க. நான் பண்ணின பாவத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடிட்டேன். என்ன மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிற பாவத்துக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு யோசிங்க. இது இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் நமக்கு வாய்ஸ் நோட் பண்ண ஸ்டோரி தான் இது. அவருக்கு நீங்க என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணலாம்.